இதை சாக்கா வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டர் எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா, சங்கீதாவுடைய குணாதிசயங்களை கேரக்டரை அதான் அசாசினேட் பண்ண நினைச்சா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்கணும். ஹலோ சாட்டா ப்ரோ, யாருக்கு வார்னிங் கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. யாருக்குன்ற சொல்லுங்க. இவங்களுக்கு தான் நான் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு. முதல்ல ஒருத்தரோட பர்சனல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னா உங்களை நீங்களே திட்டிங்க கண்ணாடியை பார்த்து. இந்த விஜயண்ணா இருக்காங்கல்ல, விஜயண்ணாவோட தம்பிங்க, ரைட்டாக நாங்களாம் இருக்கோம்ல, விஜயண்ணாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே தான் விஜயண்ணாவை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அவங்களும் எங்களுக்கு விஜயண்ணா மாதிரி தான். அதனால் இந்த தூக்கி என்ன சொல்கிறது, உங்கள் மேலே வர சாக்கடையை தூக்கி மற்றவங்க மேலே தெளிக்காதீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தப்பு. என்னடா இது சார் ரிவேஸ்லேயே ஓடிட்டு இருக்காருன்னு நான் பார்த்தேன். என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, பர்சனலை பற்றி பேச மாட்டேன் கூடாது அது இதுன்னு சொல்கிறான்னு பார்த்தா நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க தெரியுமா? விஜயனோட முகம் சரியில்லை, இவெல்லாம் ஒரு ஹீரோவா, இதெல்லாம் பர்சனல் அட்டாக் கிடையாதா சார்? இன்றைக்கி தான் வந்து புதுசாக வந்துடுவீங்க, போட்டு இன்னும் இறங்கி அடிப்பீங்களா? இங்கே இறங்கி பார்க்கலாம், அடிச்சா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் ரிவர்ஸ் கீர் போட்டு ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியுதா? எங்களுக்கு நல்லா தெரியும் என்ன காரணம் அப்படின்னு. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்து பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விழற 4-5 ஓட்டம். அதனால தான் இப்போ சார் வந்து ரிவேஸ்லேயே ஓடிட்டுருக்காரு. தெரியாத அவங்கள பற்றி மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நீங்கள் யார், நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு. அதனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, உங்கள் சாயத்தை எங்கள் மேலே பூசாதீங்க, நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க, மக்கள் நம்பவும் மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து